தொடர்ந்து இந்த செய்தியை முடியும் வரைக்கும் கேட்பது உங்களுக்கு நல்லது. ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு சாப்டரை ஃபஸ்ட்டு பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு மூடி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்டை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. புரிந்தது போல் இருக்கலாம், ஓ இதை தான் அவர் சொல்ல வர்றாரா அப்படின்ட்டு. ஆனால் அவர் வேறு எங்கேயாச்சும் உங்களை கொண்டு போவார் பாருங்க அந்த ஆத்தர். அதே போல் தான் கர்த்தருடைய செய்தியை நான் தரும்பொழுது நான் பாடமாக சொல்லிக் கொடுக்குறேன். இது செய்தி கிடையாது. என்னுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக மாற்றுவதே என்னுடைய அழைப்பு. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம யோசேப்பு அழுததை பார்த்தோம், ஏசா அழுகிறத பார்க்குறோம். அடுத்தது யோவான் 11வது அதிகாரத்தில் 33 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம்.